லாஸ்ட் வீடியோவில் WordPress எப்படி ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரோமுக்கு போயிட்டு ஜாம் டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அதில் லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். மறுபடியும் நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு WordPressன்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வர ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் WordPressன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுவும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அப்புறம் டவுன்லோட் ஆன ஜாம் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட் டவுன்லோட் ஆன WordPress ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா கால் கொடுங்க. எக்ஸ்ட்ராக் ஆன WordPress ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிட்டு ஜாம் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அதில் HD டாக்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஜாம்ப் இன்ஸ்டால் ஆனதும் உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல் வந்துடும். அதில் Apache MySQL ஸ்டார்ட் பண்ணுங்க. MySQL ஸ்டார்ட் பண்ண சொல்லி இந்த மாதிரி அலோ கேட்டதுன்னா அலோ கொடுத்துருங்க. தென் MySQL அட்மினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டா பேஸ்க்கு போயிடும். இங்கே டிஃபால்ட்டாக டெஸ்ட் டேட்டா பேஸ் இருக்கும். பட் நம்ம ஆல்ரெடி WordPressன்னு ஃபைல் வச்சிருக்கோம். ஸோ WordPressன்னு போட்டு கிரியேட் கொடுத்துருங்க. இங்கே WordPress நியூ டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிருக்கும். அப்புறம் Apache அட்மினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேஷ்போர்டோட சைட்டுக்கு போகும். அங்கே டேஷ்போர்டை தூக்கிட்டு நம்மளோட ஃபைல் WordPressன்னு போட்டுட்டு என்ட்ரு கொடுங்க. நீங்கள் என்ட்ரு கொடுத்த அப்புறம் இங்கே WordPress இன்ஸ்டால் பண்ணுற ப்ரொசீஜர் வந்துடும். இங்கே நம்மளோட டேட்டா பேஸ் நேம் WordPressன்னு போட்டுட்டு நேம் வந்து நான் ரூட்டுன்னு சும்மா போடுறேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டில் இப்போ போட தேவை, நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். சப்மிட் கொடுங்க. இங்கே ரன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்கள் சைட் டைட்டில் கேட்கும். நான் சும்மா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் யூசர் நேம் நான் ரூட்டுன்னு கொடுக்குறேன். அண்ட் இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணிங்க. மெயில் ஐடி எது வேணால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் WordPress கொடுங்க. அவ்வளோதான், WordPress உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் டேஷ்போர்டு வந்துடும். இந்த WordPress உங்கள் லேப்டாப்பில் மட்டும்தான் ரன் ஆகும், பிகாஸ் இது லோக்கல் ஹோஸ்ட்டில் கனெக்டில் இருக்குது. இதில் நீங்கள் பிளகின்ஸ் அண்ட் தீம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், இல்லை பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி WordPress ரன் பண்ண முடியும். அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.